குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த 9th லெசனில் நம்ம வந்து பொது வருவாய் இந்த பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து வரி வருவாய், அதாவது டேக்ஸ் ரெவன்யூ, அதை நம்ம பார்க்கும்போது நம்ம அதோட பார்த்தோம். வரி வருவாய் அப்படின்னா டேக்ஸ் ரெவன்யூ. டேக்ஸ் ரெவன்யூனா மீனிங் இதில் பார்த்தீங்கன்னா, வரின்றது நமக்கு நல்லா தெரியும், குடிமக்கள் வந்து எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது. நம்ம வந்து ஒரு குடிமக்கள் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன செலுத்தணும்? வரி செலுத்தணும், கட்டாயமாக செலுத்தணும். அதுதான் வந்து வரியோட டெஃபினிஷன் சொல்லலாம். இது வந்து அரசால் சட்டப்படி வரி செலுத்துவோர் மீது விதிக்கப்படுகிறது. இதனால் வரி செலுத்துபவர்கள் மறுக்காமல் வரி செலுத்துகிறாங்க. இந்த வரி வருவாய் சொன்னீங்களா, இன்னொன்று வரியற்ற வருவாய் இருக்குது. முதல்ல வரி வருவாயை நம்ம பார்க்குறோம். டேக்ஸ்னால் என்னென்ன? இதில் டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி பேமெண்ட் பை த சிட்டிசன்ஸ். Tax is a compulsory payment by the citizens to the government to meet the public expenditure. இதை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வரினா என்னன்றதுக்கு இது நீங்கள் எழுதலாம். Tax is a compulsory payment by the citizens to the government to meet the public expenditure. வரி என்பது ஒரு குடிமக்கள் மீது விதிக்கப்படுகிற பிரதிபலன் எதுவும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது ஆகும். அதாவது டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா TAX போட்டிருக்குது. அது வரினாலே நமக்கு வந்து அது தாங்க முடியாத சுமை தான், அதை நம்ம சுமந்துட்டு இருக்கோம். அதுக்காக இந்த படம். அடுத்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு நபர் அல்லது ஒரு நிறுவனம் அரசிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் எதிர்பாராமல் அரசுக்கு கட்டாயம் செலுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி அனடோல் முராட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. Tax is a compulsory payment made by a person or a firm to a government without reference to any benefit. The payer may derive from the கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி அனடோல் முராட் அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது வந்து டால்டன் சொல்லியிருக்காரு. டால்டன் வந்து ரொம்ப ஃபேமஸ் எக்கானமிஸ்ட். அவர் வரி என்பது பொது அதிகார அமைப்பினால் விதிக்கப்பட்டதை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாய பங்களிப்பு. இப்போ செலுத்தப்பட்ட தொகைக்கு சமமான பலனை எதிர்பாராமல் செலுத்த வேண்டியதாகும். இது தண்டத்தொகை அல்லது சட்டபூர்வமான குற்றத்திற்காக விதிக்கப்படுவதல்ல. இது எந்த குற்றத்துக்கும் தண்டம் அப்படிலாம் கிடையாது. நம்ம குடிமகனாக பிறந்தோம்னா நம்மளோட கடமை வரி செலுத்துறது. அதுதான் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டேக்ஸ் இஸ் அ கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் இம்போஸ்ட் பை பப்ளிக் அத்தாரிட்டி. அப்படி நீங்கள் படிக்கும்போது ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. கம்பல்சரி கான்ட்ரிபியூஷன் இம்போஸ்ட் விதிக்கிறது யார்? இம்போஸ்ட் பை பப்ளிக் அத்தாரிட்டி irrespective of the exact amount of service rendered to the taxpayer in return and not imposed as a penalty for any legal offense அப்படின்னு டால்டன் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து வரியின் அம்சங்கள் நம்ம பார்க்கலாம். இதில் நம்ம வரியின் அம்சங்கள் பார்க்கும்போது ஒரு 4 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டேக்ஸ். வரின்றது அரசுக்கு கட்டாயமாக செலுத்தப்படக்கூடிய ஒன்று. மக்கள் மீது சுமத்தப்படுகிற வரியை கட்டாயம் செலுத்த வேண்டும். வரியை செலுத்த மறுப்பது தண்டிக்கப்படக்கூடிய குற்றமாகும். அப்போ வரின்றது என்னது? ஒரு கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒன்று. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? டேக்ஸ் இஸ் அ compulsory payment made to the government. People on whom a tax is imposed must pay the tax. Refusal to pay the tax is punishable offense. அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எது பனிஷபிள் அஃபென்ஸ்? ஒன் வேர்டில் கேட்கலாம். ரெஃப்யூசல், மறுக்கிறது பனிஷபிள் அஃபென்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, வரின்றது அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடியது. அவ்வளோ எழுதுனா போதும். அடுத்து செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா, பொது நிர்வாகத்தினரிடம் வரி செலுத்துவோர் எவ்வித பிரதிபலனும் எதிர்பாராமல் செலுத்த வேண்டியது. இதன் பொருளாவது என்னவென்றால், வரி செலுத்துவோர் வரி செலுத்துவதால் தனக்கு குறிப்பிட்ட நன்மை ஏதும் எதிர்பாராமல், இப்போ வந்து இதை நம்ம செலுத்துறதுனால நமக்கு பதிலுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்ம செலுத்துறது தான் வரி. அப்போ there is no quid pro quo between a taxpayer and public authorities. This means, இதுக்கு என்ன மீனிங்னா இந்த வார்த்தைக்கு, the taxpayer cannot claim any specific benefit against the payment of a tax. அப்படின்னா என்னன்னா, இந்த வரி செலுத்துறதுனால நமக்கு எந்த குறிப்பிட்ட நன்மையும் நமக்கு எதுவும் எதிர்பாராமல் செலுத்தக்கூடியது, எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் நம்ம செலுத்தக்கூடியது தான் வரி. அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாயிண்ட். அப்போ வந்து வரி செலுத்துவோர் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல், முதல்ல வந்து செலுத்துறது வரின்றது கட்டாயமாக செலுத்தக்கூடியது அரசுக்கு, அது ஒன்று. ரெண்டாவது, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அதான் வந்து நம்ம வந்து cannot claim any specific benefit against the payment of a tax. அடுத்து தேர்டு, ஒவ்வொரு வரியும் வரி செலுத்துவோரின் தியாகத்தை உள்ளடக்கியது. அப்படின்னா எவ்ரி டேக்ஸ் இன்வால்வ்ஸ் சம் சாக்ரிஃபைஸ் ஆன் பார்ட் ஆஃப் த டேக்ஸ் பேயர். வரி செலுத்துறவங்க அவங்கள தங்களோட வருமானத்துலேருந்து அவங்க எடுத்து செலுத்துகிறாங்க. அதான் தியாகம்ன்றது. அடுத்தது,
வரியானது சட்டத்தை மீறியதற்காக சுமத்தப்படும் தண்டத்தொகை போன்று விதிக்கப்படுவது அல்ல. முன்னாடி நம்ம பார்த்தோம், டேக்ஸ் வந்து இஸ் நாட் லெவிட் அஸ் எ ஃபைன் ஆர் பெனாலிட்டி. இது ஒரு ஃபைனோ இது ஒரு பெனாலிட்டியோ கிடையாது ஃபார் பிரேக்கிங் லா. இது வந்து நம்ம வந்து முழு மனதோடு நம்ம செலுத்தணும், அவ்வளோதான். நம்ம கட்டாயமாக செலுத்தக்கூடிய ஒரு இது. அடுத்தது இதில் சில வரி வருவாய் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னன்றது அதுக்கு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த டேக்ஸ் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ், கார்பரேட் டேக்ஸ், சேல்ஸ் டேக்ஸ், சர்சார்ஜ் அண்டு செஸ். அப்படின்னா இது வந்து டேக்ஸ் ரெவன்யூவில் வருது. வருமான வரி, நிறுவன வரி, விற்பனை வரி, கூடுதல் வரி, வரிக்கு வரி. செஸ்ன்றது என்னன்னா வரிக்கு வரி. அடுத்தது இப்போ 2வது பாயிண்ட் போகிறோம். முதல்ல இப்போ வரி வருவாய் பார்த்துட்டோம். இப்போ வரி சாரா வருவாய் அப்படின்னா என்னென்னா வரி இல்லாத ஆதாரங்கள்லேருந்து அரசினால் பெறப்படுகின்ற வருவாய் தான் வரி சாரா வருவாய்னு நம்ம சொல்கிறோம். அப்போ த ரெவன்யூ obtained by the government from sources other than tax is called non-tax revenue. The sources of non-tax revenue என்னென்னு பார்த்தோம்னா வந்து கட்டணம், தண்டத்தொகை, பொதுத்துறை நிறுவனங்களோட வருவாய்கள், மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள், அன்பளிப்புகள், மானியங்கள், உதவிகள், மரண தீர்வை. இதெல்லாம் வந்து சைடு ஹெட்டிங்ஸ் வரி சாராத வருவாய்க்கு என்னென்னன்றது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா கட்டணம். இப்போ அரசிற்கான முக்கியமான வருவாய் ஆதாரம் வந்து கட்டணம். இப்போ பொது நிர்வாகத்தில் செய்கிற எல்லா சேவைக்கும் நம்ம கட்டணம் விதிக்கிறாங்க. அந்த கட்டணத்தை வந்து வரியை போல கட்டாயமாக நம்ம செலுத்தக்கூடியது அல்ல. அரசானது சில சேவையை செய்வதற்காக கட்டணங்களை வசூலிக்கிறது. இது வந்து கட்டணம்ன்றது கட்டாயம்ன்றதுல அது ஒரு சில சேவைகள் நமக்கு செய்கிறாங்க, அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம், அந்த கட்டணங்களை செலுத்துகிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், கட்டணம் என்பது பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமங்கள் அப்படின்னா லைசன்ஸ் வழங்குறாங்க, இதுக்காக நம்ம செலுத்தக்கூடியது. இந்த கட்டணத்தோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ ஃபீஸ்னா என்னன்னா another important source of revenue for the government. இப்போ a fee is charged by public authorities for rendering a service to the citizen. சிட்டிசன்ஸ்க்கு அவங்க சர்வீஸ் ரெண்டர் பண்ணுறாங்க, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ரெண்டரிங் சர்வீஸ்னா என்னென்னா அவங்களோட சேவை நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதுக்காக கட்டணம் செலுத்துகிறோம், அவ்வளோதான். அப்போ அன்லைக் டேக்ஸ் there is no compulsion involved in case of fees. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எழுதி வச்சுருக்கோம்னா இதில் வந்து ஃபீஸ் ஆர் சார்ஜ்டு ஃபார் இஷ்யூயிங் ஆஃப் பாஸ்போர்ட்ஸ், டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து நமக்கு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா தண்டத்தொகை. இப்போ சட்டத்தை மீறுறவங்க மேலே தண்டம் ஃபைன் போடுறாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ சாலை விதிகள் மீறுறாங்க, வருமான வரியை உரிய காலத்துக்குள் செலுத்தாமல் தாமதமாக செலுத்துகிறாங்க, இவங்களுக்கெல்லாம் ஃபைன் போடுறாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு வரிசாரா வருவாயில் வந்துடும். எ ஃபைன் இஸ் எ பெனாலிட்டி இம்போஸ்ட் ஆன் அன் இண்டிவிஜுவல் ஃபார் வயலேஷன் ஆஃப் லா. சட்டத்தை மீறுறதுக்காக அப்போ அதுக்கு வந்து அவங்க ஃபைன் பண்ணுறாங்க பாருங்கள், அதுதான் வந்து தண்டத்தொகைன்னு சொல்கிறோம். அது வந்து இங்கே வரிசாரா வருவாயில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் வயலேஷன் ஆஃப் டிராஃபிக் ரூல்ஸ், பேமெண்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஆஃப்டர் த ஸ்டிப்புலேட்டட் டைம். அந்த குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச பிறகு கொடுப்பாங்க. இதெல்லாம் அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 3rd பார்த்தோம்னா பொதுத்துறை நிறுவனங்களோட வருவாய்கள். அப்படின்னா அரசானது பொதுத்துறை நிறுவன அமைப்புகளில் ஒரு உபரியே வருமானமாக பெறும். அப்போ அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் பெரிய அளவு லாபம் ஈட்டுது. இதன் மூலமாக அந்த லாபம், இந்த பங்காதாயம் இதெல்லாமே அரசு வந்து பயன்படுத்தி கொள்கிறாங்க. எதுக்காக பயன்படுத்தி கொள்கிறாங்கன்னா பொது செலவுக்காக பயன்படுத்துகிறாங்க. அதான் பொதுத்துறையோட இருந்து வர வருவாய்கள். அது நம்ம இதில் பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். த கவர்மெண்ட் ஆல்சோ கெட்ஸ் ரெவன்யூ பை வே ஆஃப் சர்ப்ளஸ் ஃப்ரம் பப்ளிக் என்டர்பிரைசஸ். அதான் பொதுத்துறை நிறுவனங்கள். Some of the public sector enterprises do make a good amount of profits. The profits or dividends which the government gets can be utilized for public expenditure. Earnings from public expenditures எழுதிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாலே போதும், அவ்வளோதான். அடுத்தது இது பார்த்துட்டோம். 4வது பார்த்தீங்கன்னா மேம்பாட்டுக்கான சிறப்பு தீர்வைகள். அப்படின்னா மேம்பாடுன்னா என்னென்னா எதையும் வந்து மேம்படுத்துறது. இப்போ ஒரு பகுதியில் அரசு மேற்கொண்ட புது திட்டத்திற்காக சிறப்பு தீர்வைகள் விதிக்கப்படுகிறது. ஒரு பகுதியில் பொது பூங்காக்கள் இல்லை புது சாலைகள் வசதி செய்கிறாங்க, அப்போ அந்த பகுதியில் நிலத்தின் மதிப்பு உயர்வதனால சிறப்பு தீர்வைகள் விதிக்கிறாங்க. இதுதான் மேம்பாட்டிற்கான சிறப்பு தீர்வைகள். இதை எப்படி சொல்லலாம் நம்ம, ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவி. ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவி அப்படின்னு சொல்கிறோம் மேம்பாட்டிற்காக. இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்பெஷல் சார்ஜ் லெவிட் ஆன் சர்டன் மெம்பர்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டி who are beneficiaries of certain government activities or public projects. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாக்குறது. எக்ஸாம்பிள், டியூ டு a public park or due to the construction of a road, people in that locality may experience an appreciation in the value of their property or land. அதை நீங்கள் ஷார்ட்டாக ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் ஆஃப் பெட்டர்மெண்ட் லெவின்னு போட்டு ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது அன்பளிப்பு, மானியங்கள், உதவிகள். இப்போ
அரசிடமிருந்து மற்றொரு அரசுக்கு வழங்கப்படுவது, இந்த தற்காலத்தில் ஒரு அரசிடமிருந்து மற்றொரு அரசுக்கு வழங்கப்படுவது உதவித்தொகை. மத்திய அல்லது மத்திய அரசு மாநில அரசுக்கும் மற்றும் மாநில அரசு உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அதன் பணிகளை மேற்கொள்வதற்காக வழங்கப்படுற தொகை தான் என்னது, அது இதில் வரும். அப்புறம் பார்த்தோம்னா வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய உதவி, அயல்நாட்டு உதவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வளரும் நாடுகள் இராணுவ உதவி, உணவுப் பொருட்கள் உதவி, தொழில்நுட்ப உதவி, இதெல்லாம் வெளிநாடுகள்லேருந்து நமக்கு சில நேரம் அயல்நாட்டிலேருந்து வருது. அந்த மாதிரி கட்டத்தில் இந்த மாதிரி நம்ம அன்பளிப்பு மானியங்கள் அதை நம்ம சொல்கிறோம். அதான் இது பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ், கிராண்ட்ஸ் அண்ட் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். A grant from one government to another is an important source of revenue in the modern days. Especially the government at the center provides grants to state governments and the state governments provide grants to the local governments to carry out their functions. இது நம்ம நிறையா பார்த்துருக்கோம். சென்ட்ரல் வந்து ஸ்டேட்டுக்கு தராங்க, மத்திய அரசுலேருந்து மாநில அரசுக்கு வருது, மாநில அரசுலேருந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வழங்குறாங்க. இதெல்லாமே இதில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கண்ட்ரீஸ் ஆர் நோன் அஸ் ஃபாரின் எய்டு. Developing countries receive military aid, food aid, technological aid, etc. from other countries. இதை நம்ம இங்கே கொண்டு வரலாம். அதான் கிஃப்ட்ஸு, கிராண்ட்ஸு, எய்ட்ஸு. அடுத்து 6th பார்த்தீங்கன்னா என்னென்னா இதில் மரண தீர்வை. அப்போ ஒருவர் வந்து வாரிசு இல்லாமல் இல்லைன்னா உயில் இல்லாமல் மறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க மரணத்துக்கு பிறகு அவங்க விட்டு செல்கிற உடைமைகளை அரசு எடுத்துக்கொள்ளும். எஸ்டேட்ஸ் அப்படின்றோம் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா, இட் ரெஃபர்ஸ் டு த கிளைம் ஆஃப் த ஸ்டேட் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் பர்சன்ஸ் ஹூ டை விதவுட் லீகல் ஹயர்ஸ் ஆர் டாக்குமெண்டட் வில். அவங்க வாரிசு இல்லாமலும் எந்தவித உயிலும் எழுதி வைக்காமல் இறந்துட்டாங்கன்னா அந்த அவங்களோட இதை வந்து அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். அதுக்குரியதான் எஸ்டேட்ஸ். அடுத்து ரொம்ப முக்கியமானது வரி விதிப்பின் புனித விதிகள். அதாவது ஒரு நல்ல வரியில் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத புனித விதிகள் அப்படின்னு விவரிக்கப்பட்டிருக்கு. புனித விதிகள் அப்படின்றது அனைத்து வரிகளுக்கும் பொதுவானதாக இல்லாமல் தனிப்பட்ட வரிக்கு மட்டும் அதை வந்து அதோட தரத்தை குறிக்குது. ஒரு நல்ல வரி அமைப்பு என்பது அனைத்து வகை வரிகளையும் சரியாக இணைத்து புனித விதிகளை பெற்றிருக்க வேண்டும். ஆடம் ஸ்மித் வந்து இந்த 4 வரி விதிப்புகள் கொடுத்துருக்காரு. இதுக்கு 4 புனித விதிகள் உள்ளன. அதில் வந்து சிக்கன விதி, சமத்துவ விதி, வசதி விதி, உறுதி விதி, கடைசியில் வந்து திறன் அல்லது நெகிழ்வு விதின்னு கொடுத்துருக்காரு. அப்போ 5 வருது. கேனன்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன், அதான் நம்ம என்ன சொல்கிறோம், வரி விதிப்பின் புனித விதிகள். வரி விதிக்கிறதுக்கு இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும். என்ன பாருங்க, the characteristics or qualities which a good tax should possess are described as canons of taxation. It must be noted that canons refer to the qualities of an isolated tax and not to the tax system as a whole. அப்படின்னா அது இப்போ நான் சொன்னேன்ல, அதான் நல்ல வரியில் இருக்கக்கூடிய அம்சங்கள், அதை தான் நம்ம புனித விதிகள் சொல்கிறோம். இது வந்து ஒரு நல்ல வரி அமைப்புன்றது அனைத்து வகை விதிகளையும் இணைத்து அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புனித விதின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். அது ஆடம் ஸ்மித்தோட கருத்துப்படி. அதான் அக்கார்டிங் டு ஆடம் ஸ்மித் there are 4 canons or maxims of taxation. They are canon of ability, canon of certainty, canon of convenience, canon of economy. 4 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து canon of ability அப்படின்னா என்னன்னா செலுத்தும் திறன் பற்றிய விதி. அப்படின்னா மக்களின் வரி செலுத்தும் திறனுக்கு ஏற்ப அரசானது வரி விதிக்கணும். இப்போ ஏழை அல்லது நடுத்தர வர்க்கத்தினரை ஒப்பிடும்போது செல்வந்தர் அதிக வரி செலுத்தும் வகையில் இருக்கணும். கவர்மெண்ட் எப்படி வரி விதிக்கணும்னா மக்களால் செலுத்தக்கூடிய அளவிற்கு வரி விதிக்கணும். ஏழைகளுக்கும் அதாவது என்னது சொல்கிறது, நடுத்தரமான மக்களுக்கும் ஏற்ற மாதிரி அவங்களோட ஒப்பிடும்போது செல்வந்தர்களுக்கு அவங்க அதிகமான வரி விதிக்கலாம். அதுதான் வந்து canon of ability. The government should impose tax in such a way that the people have to pay taxes according to their ability. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க. அவங்கவுங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி, அவங்கவுங்களோட எபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வரி விதிக்கணும். In such case, a rich person should pay more tax compared to a middle class person or a poor person. ஒரு புவர் பர்சனையும் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ரிச் பர்சன் வந்து அதிகமான வரியை அவன் செலுத்துகிறான். அதான் வந்து canon of ability. செகண்ட் ஒன் வந்து நிச்சயத்தன்மை விதி. வரி வீதம் செலுத்தும் காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மை இல்லாத வகையில் அரசு வரியினை விதிக்க வேண்டும். அப்படின்னா என்னன்னா, அரசு வந்து தன் போக்குக்கு வரிகளை விதித்தால் அது மக்களின் செலுத்தும் திறன், வேலை செய்யும் திறனை பாதிக்கும். அப்போ மக்கள் அது என்ன பண்ணணும்னா, வரி வீதம் செலுத்தும் காலம் குறித்து நிச்சயமற்ற தன்மை இல்லாத வகையில் அவங்க வந்து வரி விதிக்க வேண்டும். The government must ensure that there is no uncertainty regarding the rate of tax or the time of payment. If the government collects taxes arbitrarily, then these will adversely affect the efficiency of the people and their working ability.
ஒர்க்கிங் எபிலிட்டி டு, அதான் அவங்களோட வேலைத்திறன் இதை பாதிக்காத வகையில் வரி விதிக்கணும், அவ்வளோதான். அடுத்தது வசதி விதி. இதை வந்து கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வரி வசூலுக்கு முறையும் வரி செலுத்து காலமும் மக்களோட வசதிக்கு ஏற்க மாதிரி அமையணும். வரி செலுத்துவோர்னா அது வந்து வசதினா எப்படின்னா நீங்கள் வந்து பணக்காரங்க ஏழை அப்படி நான் சொல்லலை. இது எப்படின்னா அவங்க வரி வசூலிக்கும் முறை வந்து மக்களுக்கு செலுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கணும். வரி செலுத்துவோர்கள் வரியை வந்து சிரமமின்றி செலுத்தும் வகையில் அந்த வசதியான ஏற்பாடு செய்யப்பட வேணும். அதுதான் என்னது வசதி விதி. இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ். த மெத்தட் ஆஃப் டேக்ஸ் கலெக்ஷன் and the timing of the tax payment should suit the convenience of the people. The government should make convenient arrangement for all the taxpayers to pay the taxes without difficulty. அடுத்து fourth பார்த்தோம்னா சிக்கன விதி. சிக்கன விதி நம்ம இதுக்கு என்ன சொல்கிறோம், canon of economy. Government has to spend money for collecting taxes. For example, salaries are given to the persons who are responsible for collecting taxes. இப்போ இது வந்து சிக்கன விதினா என்னன்னா, அரசு வந்து வரிகளை வசூலிப்பதற்கு பணம் செலவிடுது. உதாரணமாக வரிகளை வசூலிப்பவர்களுக்கு சம்பளம் வழங்குறாங்க. இப்போ வசூலிப்பதற்கான செலவு வரிகளை விட அதிகமாக இருந்தால் அவை மோசமான வரி. வரி வசூலுக்காக ஒரு செலவு செய்கிற அது வந்து அது வரி வசூலுக்கிறத விட அதுக்கும் அதிகமாக இருக்குது, அந்த வரியை காட்டிலும் அதிகமாக அந்த செலவு இருந்துச்சுன்னா அதான் மோசமான வரி. எனவே ஆடம் ஸ்மித் கருத்துப்படி வசூலிக்கும் செலவுகள் குறைவாக இருக்கும், வரிகள் மட்டுமே அரசு விதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தான் இதில் ஃபார் எக்ஸாம்பிள், salaries are given to the persons who are responsible for collecting taxes. The taxes where collection costs are more are considered as bad taxes. எது bad tax பாருங்க, the taxes where collection costs are more are considered as bad taxes. அப்போ இந்த கலெக்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவு பண்ணுறாங்க வரியை காட்டிலும், அதான். Hence, according to Smith, the government should impose only those taxes whose collection costs are very less and cheap. இது அந்த 4வது சொல்லியிருக்காரு ஆடம் ஸ்மித். அந்த 4 இதுவும் அவரோட இதுதான் இந்த கேனன் ஆஃப் என்னென்ன பார்த்தோம் நம்ம, சிக்கன விதி, வசதி விதி, சிக்கன விதி, நிச்சயத்தன்மை விதி, செலுத்தும் திறன் பற்றிய விதி. அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நேர்முக வரி, மறைமுக வரி. அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ்னா என்னன்னா, நேர்முக வரி அப்படின்றது என்னன்னா, ஒரு நபரோட வருமானம் அவரோட செல்வம் மீது விதிக்கப்பட்ட அரசுக்கு நேரடியாக அவர் செலுத்துறது. அந்த வரியின் சுமையை வந்து மற்றவங்களுக்கு மாற்ற முடியாது. இப்போ எனக்கு அந்த வரி விதிச்சாங்கன்னா என்னுடைய வருமானத்தில் நான் தான் போய் செலுத்த முடியும், என்னோடது அடுத்தவங்க பேரில் நான் மாற்ற முடியாது. அந்த மாதிரி அந்த வரி பாருங்க, வரி வளர்வீத தன்மை கொண்டது. ஒரு நபரின் செலுத்தும் திறனுக்கு ஏற்றவாறு வரி விதிக்கப்படும். அதாவது பணக்காரங்கிட்ட அதிகமான வரியும் ஏழைகளிடமிருந்து குறைவான வரியும் விதிக்கப்படும். அவங்களுக்கு எவ்வளோ வருமானமோ அதுக்கேற்ற மாதிரி, ஏழைகள்கிட்ட குறைவான வருமானம்னா அதுக்கேற்ற மாதிரி குறைவான வரி, இது பணக்காரங்கள்கிட்ட அதிகமான வரி. அப்போ நேரடி வரி சார்ந்த திட்டங்கள் கொள்கைகளை இந்திய அரசு நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மத்திய நேர்முக வரி வாரியத்தால் பரிந்துரை செய்யப்படுகிறது. டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு as a tax levied on persons income and wealth. அதை அன்லைன் பண்ணிக்கோங்க, income and wealth, and is paid directly to the government. The burden of such tax cannot be shifted. அடுத்தவங்களுக்கு மாற்ற முடியாது. அடுத்தது, the tax is progressive in nature. It is levied according to the paying capacity of the person. The tax is collected more from the rich and less from the poor people. The plans and policies of the direct taxes are being recommended by the Central Board of Direct Taxes, CBDT, Central Board of Direct Taxes, which is under the Ministry of Finance, Government of India. இப்போ டைரக்ட் டாக்ஸஸ், இன்டைரக்ட் டாக்ஸஸ் படம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அல்டிமேட் பர்டன் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட்டு டைரக்ட் டேக்ஸில், ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ் அது இவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு, டைரெக்டாக அவங்க மேலே போகுது. அதான் இன்கம் டேக்ஸ். எக்ஸாம்பிள் பாருங்கள், இன்கம் டேக்ஸ். அப்போ வென் யூ ஏர்ன் இன்கம் யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸ் பேமெண்ட் அண்ட் யூ ஆல்சோ ஹேவ் த பர்டன். அடுத்து இன்டைரக்ட் டேக்ஸ் பாருங்கள். இன்டைரக்ட் டேக்ஸ் என்னென்னா, அல்டிமேட் பர்டன் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் வந்து பர்ச்சேஸருக்கு தான், வாங்குறவங்களுக்கு மட்டும். ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ் வந்து ஷாப் கீப்பர் தான். அது மறைமுகமாக அந்த பொருட்களில் அந்த வரி போயிடும். அதான் வென் யூ பை ஸ்டஃப் த ஷாப் கீப்பர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்ஸ் பேமெண்ட் பட் ஹீ கேன் கலெக்ட் இட் ஃப்ரம் யூ. நம்மக்கிட்ட மறைமுகமாக அவர் எதில் போட்டுருவார், பொருட்களோட அந்த வரியை அவர் போட்டுருவார். இங்கே மறைமுக வரியில் பார்த்தோம்னா வாங்குபவர் இறுதியாக வரி சுமையை ஏற்பவர், வரி செலுத்தும் பொறுப்பு கடைக்காரருக்கு போகுது. உதாரணம் பாருங்க, பண்டங்கள் பணிகள், அதான் ஜிஎஸ்டி. கடையில் பொருட்கள் வாங்கும் பொழுது முதலில் வரியை கடைக்காரர் செலுத்தியதை வாங்குவோரிடம் பெற்று விடுவார், வரிப்பழு வாங்குவோர் மீது விழும். அவ்வளோதான். இதான் அடுத்தது. நெக்ஸ்ட்டு
மெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ், அதாவது நேர்முக வரியினால என்ன நன்மைகள் தீமைகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நேர்முக வரியில என்ன நன்மை பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா ஈக்விட்டி, அதாவது சமத்துவம். நேர்முக வரிகள் வளர் வீதம் கொண்டது, அதாவது வரி வந்து அடிப்படையை பொறுத்து வரி வீதம் மாறும். எடுத்துக்காட்டா வருமான வரி சமத்துவ விதி அப்படின்னா என்னன்னா, சமத்துவம்னா என்னது, டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ப்ராக்ரெசிவ், ரேட் ஆஃப் டாக்ஸ் வேரிஸ் அக்கார்டிங் டு டாக்ஸ் பேஸ். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டாக்ஸ் சாட்டிஸ்ஃபைஸ் த கேனன் ஆஃப் ஈக்விட்டி, அதாவது அவங்கவுங்க இன்கத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுக்கு வருது. அதான் சமத்துவ விதியை வந்து பொறுத்து இந்த டாக்ஸ், அதாவது அது ஒரு நன்மை. ரெண்டாவது பாருங்க நிச்சயத்தன்மை. நேர்முக வரியில நிச்சயத்தன்மை விதி உறுதி செய்யும். உதாரணமா இப்போ வருமான வரி செலுத்துவங்க எங்க எப்போ எவ்வளோ வரி செலுத்தணுன்றதை தெரிஞ்சுதான் அவங்க செலுத்துறாங்க. அதான் அதுக்கு என்ன சொல்றோம் நம்ம வந்து certainty அப்படின்னு என்னன்னா, canon of certainty can be ensured by direct taxes. For example, an income tax payer knows when and what rate he has to pay income tax. எப்போ எவ்வளவு எங்க, அதான் அது வந்து தெரிஞ்சுதான் அவர் என்ன பண்றாரு, பே பண்றாரு. அடுத்து நெகிழும் தன்மை, அதான் எலாஸ்டிசிட்டி. நெகிழும் தன்மைனா என்னன்னா, நேர்முக வரி நெகிழும் தன்மை திருப்தி செய்யுது. அப்படின்னா வருமான வரியானது வருமானத்தின் நிகழ்ச்சியை பொறுத்து அமையும். வருமானம் கூடும் பொழுது வரி கூடும், வருமானம் குறையும் பொழுது வரி குறையும். அதான் எலாஸ்டிசிட்டி. டைரக்ட் டாக்ஸஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இந்த சைடு ஹெட்டிங்ஸ் நல்லா படிச்சுங்க. ஈக்விட்டி, certainty, elasticity. இப்போ டைரக்ட் டாக்ஸஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபை த கேனன் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. இன்கம் டாக்ஸ் இஸ் income elastic in nature. As income level increases, the tax revenue to the government also increases automatically. வருமானம் உயரும் பொழுது உங்கள் டாக்ஸும் உயரும். அடுத்து லாஸ்ட் ஒன் எக்கானமி, சிக்கனம். நேர்முக வரிகளை வசூலிப்பதற்கான செலவு மற்ற வரிகளை ஒப்பிடுகையில் குறைவாகும். அப்ப ஏனெனில் வரி செலுத்துபவர்கள் நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துகின்றனர். Cost of collection of direct taxes is relatively low. The taxpayers pay the tax directly to the state. The cost of collection of direct taxes is relatively low. The taxpayers pay the tax directly to the state. இதான் எக்கானமி, இதான் சிக்கனம். இதெல்லாம் நன்மைகள். இது 4 நன்மைகள். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம், டிமெரிட்ஸ் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ். நேர்முக வரினால என்ன தீமைகள்ன்றதை பார்க்க போறோம். முதலாவது தீமை எடுத்துட்டோம்னா, நேர்முக வரி வந்து பிரபலமின்மை. அப்படின்னா நேர்முக வரி பிரபலம் இல்லாமல் இருக்கான், வசதி குறைவாகவும் நெகிழ்ச்சி குறைவானதாகவும் இருக்கு. டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் ஜென்ரலி அன்பாப்புலர், இன்கன்வீனியன்ட், லெஸ் ஃபிளெக்சிபிள். அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அன்பாப்புலர்னா ரொம்ப பிரபலம் அடையல. அடுத்தது இன்கன்வீனியன்ட்னா வசதி இல்லை, அதாவது என்னன்னா வசதி குறைவா இருக்கு. அடுத்தது நெகிழ்ச்சியும் ரொம்ப குறைவா இருக்கு, அதாவது லெஸ் ஃபிளெக்சிபிளா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதான் அன்பாப்புலர். இங்க பிரபலமின்மை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. அப்படின்னா என்னன்னா, அக்கார்டிங் டு மெனி எக்கானமிஸ்ட், டைரக்ட் டாக்ஸ் மே அட்வர்ஸ்லி அஃபெக்ட் ப்ரொடக்டிவிட்டி. Citizens are not willing to earn more income because in that case they have to pay more tax. என்ன சொல்றாங்க, உற்பத்தி திறன் பாதிக்கப்படுதுன்னா என்னன்னா, பல்வேறு வல்லுநர்கள் கருத்துப்படி நேர்முக வரி உற்பத்தி திறனை பாதிக்குது. அப்ப குடிமக்கள் அதிக வரியை செலுத்த வேண்டி இருக்கனால அதிக வருமானம் ஈட்டணுன்ற அதுல விருப்பம் இல்லாம இருக்காங்க. ஏன் அதிக வருமானத்தை ஈட்டி அவ்வளோத்துக்கும் டேக்ஸ் இவ்வளோ போடுறாங்களே அப்படின்ற மக்கள் மனதில் ஒரு எண்ணம் வருது. அதுதான் ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்டட்னு போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வசதி குறைவு. வசதி குறைவுனா என்னன்னா, இங்கே இன்கன்வீனியன்ட். டாக்ஸ் பேயர்ஸ் ஃபைண்ட் இட் இன்கன்வீனியன்ட் டு மெயின்டைன் அக்கௌண்ட்ஸ், சப்மிட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பே டாக்ஸ் இன் லம்ப் சம். அதாவது என்னென்னா, கணக்கை பராமரிக்கணும், அடுத்து வரி தாக்கல் செய்யணும், மொத்தமாக வரி செலுத்தணும். எல்லாத்துலேயும் பார்த்தோம்னா வரி செலுத்துறவங்களுக்கு வசதி ரொம்ப குறைவாக இருக்குது. வசதி குறைவுனா என்னென்னா, வரி செலுத்துறதுல ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா வரி ஏய்த்தல் அப்படின்னா என்னென்னா, டேக்ஸ் இவேஷன். The burden of tax is so heavy that taxpayers always try to evade taxes. This ultimately leads to the generation of black money, which is harmful to the economy. வரி ஏய்த்தல்னா நேர்முக வரியின் சுமை அதிகமாக இருப்பதனால வரி செலுத்துறவங்க வரியை ஏய்ப்பதற்கு முயல்றாங்க. இதுதான் கருப்பு பணம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு. இப்போ ரொம்ப அதிகமாக நேர்முக வரி செலுத்த வேண்டியிருக்காங்க, அவங்க வந்து கள்ளக்கணக்கு வைக்கிறாங்க, வரி ஏய்க்கிறாங்க, கருப்பு பணத்தை காட்டி வரி ஏய்ப்பு செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால கருப்பு பணம் உருவாகிறதுக்கு இது வந்து பொருளாதாரத்தை பாதிப்பை ஏற்படுத்துது நேர்முக வரியில். இதெல்லாம் இந்த 4 தீமைகள். 4 நன்மைகள் பார்த்தோம், 4 தீமைகள். பிரபலம் இல்லை, உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது, வசதி குறையுது, வரி ஏய்ப்பு நடக்குது, டாக்ஸ் இவேஷன் அப்படின்றோம். அதான் வந்து the burden of direct tax is so heavy so that taxpayers are always try to evade taxes. அப்படின்னா இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம், எப்படி ஏமாத்தலாம். அதான் that ultimately leads to the generation of black money which is harmful to the economy. அவ்வளோதான். அடுத்தது indirect tax, மறைமுக வரி. மறைமுக வரின்னா என்னன்னா,
பொருட்களையோ இல்லை பணிகளையோ வாங்கும் நபர் மீது விதிக்கப்படுகிற வரி. ஆனால் இது அரசுக்கு மறைமுகமாக செலுத்தப்படுகிறது. இந்த வரிச்சுமை வந்து எளிதாக ஒருத்தர் மேலும் மற்றொருவர் மேலும் மாற்ற முடியும். ஏழை அல்லது பணக்காரர் யாராக இருந்தாலும் அந்த நபர்கள் மீது சமமாக சுமத்தப்படும். அதான் இன்டைரக்ட் டேக்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் a tax charged on a person who purchases the goods and services and it is paid indirectly to the government. கவர்மெண்ட்டுக்கு இன்டைரக்டாக போய் சேர்ந்துருது. The burden of tax can be easily shifted to another person. இன்னொருத்தர் தலையில் போய் விழுகுது. அதான் அப்போ இட் இஸ் லெவிட் ஆன் ஆல் பர்சன்ஸ் ஈக்குவலி வெதர் ரிச் ஆர் புவர். பொருளை போய் வாங்குறோம் ரிச் புவர்லாம் கிடையாது. எந்த பொருள் நீ வாங்குற அந்த பொருளை பொறுத்து எல்லார் மேலேயும் விழுகிறது தான் இந்த டேக்ஸ் இன்னொருத்தர் மேலே. அதான் அடுத்தது பாருங்க, பல்முக மறைமுக வரிகள் வந்து பல்வேறு மறைமுக வரிகள் உள்ளன. முதலாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து there are several types of indirect taxes such as excise duty payable by the manufacturer who shifts the tax burden to retailers and wholesalers. அவர் என்ன பண்றாரு, மேனுஃபேக்சரர் உற்பத்தியாளர் என்ன பண்றாரு, வரியை வந்து செலுத்தினாலும் பழுவை மொத்த அல்லது சில்லறை விற்பனையாளரிடம் மாற்றி விட்டு விடுவார். அதனால சில்லறை வியாபாரியும் மொத்த வியாபாரியும் இதனால பாதிக்கப்படுவாங்க. உற்பத்தியாளர் நைஸா என்ன பண்றாரு, இவங்க தலையில போட்டுறாரு. அதான் உற்பத்தியாளர் தப்பிச்சிடுறாரு. அதான் இருந்தது. ரெண்டாவது பாருங்க, விற்பனை வரி. இப்ப கடை உரிமையாளர் அல்லது சில்லறை விற்பனையாளர்களால் முதலில் செலுத்தப்பட்டு வரிச்சுமையை பண்டங்கள் பணிகளுக்கான விற்பனை வரியுடன் நுகர்வோருக்கு மாற்றப்படுதலாகும். நம்ம தான் நுகர்வோர். பெய்டு பை ஷாப்கீப்பர் பே பண்றாரு ஆர் ரீட்டைலர் who then shifts the அவர் அங்க பே பண்ணி வாங்கிட்டு shifts the tax burden to customers by charging sales tax on goods and services. அதை வந்து நம்ம வாங்குற நுகர்வோர் மேல கன்சூமர்ஸ் மேல அதை அவங்க தலையில போடுறாங்க, கஸ்டமர்ஸ் மேல. அதுதான் வந்து விற்பனை வரி. அடுத்து தேர்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி. இம்போர்ட் டியூட்டிஸ் levied on goods from outside the country ultimately paid for by consumers and retailers. அப்படின்னா சுங்கத்தீர்வை வெளிநாடுகளிலிருந்து பெறக்கூடிய பொருட்களுக்கு இறக்குமதி தீர்வை செலுத்தப்படும். இதனால ஆனால் இதனை வந்து இறுதியாக நுகர்வோர்கள் மற்றும் சில்லறை வர்த்தகர்கள் மீது இது மாற்றப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் டேக்ஸ். லயபிலிட்டி இஸ் ஆன் த சினிமா தியேட்டர் ஓனர்ஸ் who transfer the burden to சினிமா கோயர்ஸ். அப்படின்னு என்னது, தியேட்டர் ஆட்கள் வந்து கேளிக்கை வரின்னு சொல்றாங்க. இந்த திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்க மேல உள்ள பொறுப்பை திரைப்படம் காண வருபவர்கள் மீது மாற்றுது. அந்த டிக்கெட்ல அவங்க அந்த வரியை போட்டுறாங்க. அவ்வளவுதான். அதான் இது. அடுத்து சர்வீஸ் டேக்ஸ்னா சேவை வரி. சார்ஜ்டு ஆன் சர்வீசஸ் லைக் டெலிஃபோன் பில், இன்சூரன்ஸ் பிரீமியம் சச் எஸ் ஃபுட் பில் இன் அ ரெஸ்டாரண்ட் எக்ஸெட்ரா. அதாவது தொலைபேசி, காப்பீடு, உணவு விடுதி, இதுக்கான உணவுகளுக்கான செலுத்தக்கூடிய கட்டணங்களும் அது அவங்க மேல விழுந்தது. அதான் இதான் வந்து மறைமுக வரியில என்னென்ன வகைகள்ன்றது நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து பாருங்க, மறைமுக வரியோட நன்மைகள் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது என்னன்னா மெரிட்ஸ் ஆஃப் indirect taxes. ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா wider coverage. All the consumers whether they are rich or poor have to pay indirect taxes. For this reason it is said that indirect taxes can cover more people than direct taxes. For example, in India everybody pay indirect tax as against just 2% paying income tax. என்ன சொல்லியிருக்காங்க, இன்டைரக்ட் டேக்ஸ்னு மறைமுகமான வரி எல்லார் மேலேயும் இது வந்து விழுகுது. எல்லா நுகர்வோரும் ஏழையோ பணக்காரங்களோ யாரா இருந்தாலும் மறைமுக வரியை செலுத்தி தான் ஆகணும். எடுத்துக்காட்டா இந்தியாவில் 2% நபர்கள் மட்டும்தான் வருமான வரியை செலுத்துற நிலையில மறைமுக வரியை எல்லாருமே செலுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் வைடர் கவரேஜ், அப்ப பறந்து காணப்படுதல். ரெண்டாவது சமத்துவம், ஈக்விட்டபிள். இன்டைரக்ட் டேக்ஸ் satisfies the canon of equity when higher tax is imposed on luxuries used by rich people. பணக்காரர்களால் பயன்படுத்தக்கூடிய ஆடம்ப பொருட்கள் மீது அதிக வரி சுமத்தப்படுவதனால மறைமுக வரி சமத்துவ விதியின் அடிப்படையில் அமைகிறது. அந்த ஒரு இடத்துல தான் சமத்துவம் வருது. ஏன்னா வந்து பணக்காரங்க அதிகமாக இப்போ பெரிய நல்ல லக்ஸூரியஸ் பொருட்கள் வாங்குறது அவங்களா தான் இருப்பாங்க, லக்ஸூரியஸ். அப்போ அதுக்கேற்ற மாதிரி டேக்ஸ் அவங்களுக்கு போகும். இப்போ வந்து பெரிய என்ன சொல்றது, ஆடி காரு, BMW இப்படிலாம் வாங்கும்போது அவங்க டேக்ஸ் கூட பே பண்ணுவாங்க. அதுதான் எக்ஸாம்பிளுக்கு இதெல்லாம் நீங்கள் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கனத்தன்மை. மறைமுக வரியோட நன்மைன்னு கொடுத்துருக்காங்க. சிக்கனத்தன்மை என்ன, உற்பத்தியாளர்களும் சில்லறை விற்பனையாளர்களும் வரியை வசூலித்து அரசுக்கு செலுத்துவதால் வசூலிப்பதற்கான செலவு குறையுது. வணிகர்கள் மதிப்புமிக்க வரி வசூலிப்பவர்களாக செயலாற்றுகின்றனர். எந்த ஒரு வணிகனும் அவனே செலுத்திடுறான். எதை செலுத்திடுறான், அந்த வரியை செலுத்துறதுனால அரசாங்கம் போய் வசூலிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுலேயே வந்துடுது. அடுத்து தான் பாருங்க, எக்கனாமிக்கல். காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் இஸ் லெஸ் as producers and retailers collect tax and pay to the government. The traders act as honorary tax கலெக்டர்ஸ். அடுத்து நாலாவது பார்த்தோம்னா உடலுக்கு தீங்கான பொருட்கள் நுகர்வை குறைக்குது. எப்படின்னா
அரசானது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் மீது மறைமுக வரியை விதிக்குது. எடுத்துக்காட்டா புகையிலை, மது போன்ற பொருட்கள். இது வந்து பாவ வரி அப்படின்னு இதுக்கு பேர். Government imposes indirect taxes on those commodities which are harmful to health. Example, tobacco, liquor, etc. They are known as sin taxes. இது sin taxes னா tobacco, liquor. இது பாவ வரி. அடுத்து பாருங்க கன்வீனியன்ட், வசதியானது. மறைமுக வரியானது பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கிறதுனால நுகர்வோர் இதனை வாங்கும் போதே அதை விலையோட சேர்த்து அவங்க கொடுத்துறதுனால, செலுத்தி விடுறதுனால இதை தனியாக அந்த வரி செலுத்துவதை அவங்க உணர்றதில்லை. வரி உணராமலே அவங்க என்ன பண்ணுறாங்க, செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பொருள் மேலே ஒரு சாரீ வாங்குறாங்களா, ஒரு திங்ஸ் ஏதாவது வாங்குறாங்களா, அந்த திங்ஸ் மேலே அது மேலே வரி உள்ளே இருக்குது. அதனால் அது அவங்க வாங்கும் போதே அது செலுத்திடுறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த விதமான கஷ்டமும் இல்லை. அதான் கன்வீனியன்ட். இன்டைரக்ட் taxes are levied on commodities and services. Whenever consumers make purchase, they pay tax along with the price. They do not feel the pinch of paying tax. இது வந்து இதெல்லாம் நன்மைகள்ல இதெல்லாம் சொல்லிட்டோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. அடுத்து மறைமுக வரியோட தீமைகள் பாருங்க. டிமெரிட்ஸ் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன். நேர்முக வரியை ஒப்பிடும்பொழுது மறைமுக வரியை வந்து வசூலிக்க ஆகிற செலவு ரொம்ப அதிகம். அரசாங்கம் வந்து பெரும் தொகையே மறைமுக வசூலுக்காக செலவு செய்யுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஹையர் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்னா the cost of collection of indirect tax வந்து higher than the direct tax. அப்போ the government has to spend huge money to collect indirect tax. indirect tax கலெக்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஒரு பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ணுறாங்க. அதுதான் வந்து வசூலிக்கும் செலவு அதிகம். ரெண்டாவது இன்எலாஸ்டிக், நெகிழ்ச்சி இல்லை பாருங்க. நேர்முக வரியை ஒப்பிடும்போது மறைமுக வரிகள் குறைவான நெகிழ்ச்சி. மறைமுக வரிகள் எப்பொழுது சமமான விகிதாச்சார விதத்தில் அமையும், எல்லார் மேலேயும் ஈக்குவலாக போகுது. அது வந்து எலாஸ்டிக், இன்எலாஸ்டிக் அப்படின்னா இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் less inelastic compared to direct taxes, as indirect taxes are generally proportional. அவ்வளோதான். அடுத்தது ரெக்ரெசிவ் அப்படின்னா தேய் வீதம். மறைமுக வரி சில நேரங்களில் நீதியற்ற மற்றும் தேய் வீதத்தன்மை கொண்டதாகும். வருமான மட்டத்தில் அப்பாற்பட்டு ஏழை மற்றும் பணக்காரர்கள் ஆகிய இருவருக்கும் ஒரே மறைமுக வரி தொகையை நம்ம செலுத்த வேண்டும். இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஆர் சம்டைம்ஸ் அன்ஜஸ்ட். சில நேரங்களில் இன்டைரக்ட் டாக்ஸஸ் மறைமுக வரி பார்க்கும்போது அன்ஜஸ்டாக இருக்கும். அதாவது and regressive in nature, since both rich and poor persons have to pay same amount as taxes irrespective of their income level. அடுத்தது uncertainty. uncertainty என்னன்னா உறுதி இல்லை. மறைமுக வரி உயரும் பொழுது விலை உயர்றதுனால பொருட்களான தேவை குறையுது. அதனால அரசு எதிர்பார்க்கக்கூடிய வருவாய் வந்து இந்த வசூல்ல உறுதி இல்லாமல் இருக்கு. அதான் டால்டன் என்ன சொல்லியிருக்காரு, 2+2 = 4 அல்ல, அது 3, அதாவது அது 3 அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும் அப்படின்னு மறைமுக வரியை அவர் வந்து குறிக்கிறார். அப்படின்னா என்ன, இங்கே பாருங்க, இதில் அன்சர்டனிட்டினா the rise in indirect taxes increase the price and reduces the demand for goods. அந்த வரி கூடும்போது அதை மக்கள் வாங்க மாட்டாங்க, ரொம்ப விலை கூடுது. அப்போ therefore the government is uncertain about the expected revenue collection. அப்போ டால்டன் அதுதான் சொல்றாரு, indirect taxes 2+2 is not 4 but 3 or even less than 3 அப்படின்றாரு. அது வாங்குறது நிறுத்திடுவாங்க, டிமாண்டு போயிடும், அதனால கவர்மெண்ட்டுக்கு பணம் கிடைக்காது. அது அந்த மாதிரி. அடுத்தது நோ சிவிக் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா என்னன்னா, விலையுடன் வரி மறைந்திருக்கிறதுனால நுகர்வோர்கள் வரி செலுத்துவது பற்றி விழிப்புணர்வு பெற்றிருக்கல, எவ்வளோ நாள் அவங்க செலுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க. the tax is hidden in price, விலைக்குள்ளே இருக்குது. அதனால கன்சியூமர்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் பேயிங் டாக்ஸஸ். அவங்களுக்கு அதனால அவேர்னஸ் இல்லை, டேக்ஸ் பே பண்ணுறோமேனு அவேர்னஸ் இல்லாமலே பே பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமானது நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் உள்ள வேறுபாடு. இதை வந்து கம்பேரிசன் ஒரு வரைபடம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒப்பீட்டிற்கான அடிப்படை ஃபர்ஸ்ட் பொருள். நேர்முக வரின்னா என்னன்னா, ஒரு நபரோட, இவ்வளோ நேரம் நம்ம படித்தோம், ஒரு நபரோட வருமானம் செல்வத்தின் மீது நேரடியாக விதிக்கப்படுகிறது. மறைமுக வரினா ஒருவர் நுகரும் பண்டங்கள் பணிகள் மீது விதிக்கப்பட்டு மறைமுகமாக அரசுக்கு செலுத்தப்படுது. அடுத்தது இயல்பு பார்த்தோம்னா, இது வந்து நேர்முக வரி வளர் வீதம், இது வந்து மறைமுக வரி தேய் வீதம். இங்கே வந்து ப்ரோக்ரஸிவ், இது ரெக்ரெசிவ். இங்கே டைரக்ட் டாக்ஸ் இஸ் ரெஃபர் டு அஸ் த டாக்ஸ் லெவிட் ஆன் பர்சன்ஸ் இன்கம் அண்ட் வெல்த் டைரக்ட்லி டு த கவர்மெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னா, ரெஃபர் டு அஸ் த டாக்ஸ் லெவிட் ஆன் அ பர்சன் who consumes the goods and services and is paid indirectly to the government. இது ப்ரோக்ரஸிவ், அது ரெக்ரெசிவ். இது வளரு, அது தேய். அடுத்து பாருங்க, சுமை மற்றும் தாக்கம் ஒரே நபர் மீது உள்ளது, இது பல்வேறு நபர். ஃபால்ஸ் ஆன் த சேம் பர்சன், இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட், இங்கே ஃபால்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ். அடுத்து வரி அடிப்படை பார்த்தோம்னா, வரி செலுத்துவோரின் வருமானம் செல்வத்தின் மேல விதிக்கப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா பண்டங்கள் பணிகள் வாங்கும் போது விற்கும் போது. இன்கம் ஆர் வெல்த் அட் த அசஸி. இங்கே பார்த்தோம்னா
பர்ச்சேஸ், சேல், மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ். அடுத்து இவேஷன், டேக்ஸ் இவேஷன், வரி ஏய்த்தலுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் டேக்ஸ் இவேஷன் இஸ் பாசிபிள். டைரக்ட் டேக்ஸில், இன்டைரக்ட் டேக்ஸில் டேக்ஸ் இவேஷன் இஸ் ஹார்ட்லி பாசிபிள் பிகாஸ் இட் இஸ் இன்க்ளூடட் இன் த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதிலே இருக்கிறதுனால டேக்ஸ் இவேஷன், வரி பொருளே விலை இருக்கிறனால வரி ஏய்ப்பு கடினமாகும் மறைமுக வரியில். இங்கே பார்த்தீங்கன்னா பணவீக்கம் நேர்முக வரி பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது. இங்கே மறைமுக வரி விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துது. டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன், இன்டைரக்ட் டேக்ஸ் புஷ் அப் பிரைஸ் இன்ஃப்ளேஷன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இம்போசிஷன் அண்ட் கலெக்ஷன் பார்த்தோம்னா அதாவது விதிக்கப்படுதல் மற்றும் வசூலித்தல் தனிநபர் மற்றும் இந்து கூட்டு குடும்பம், நிறுவனம் ஆகியோரிடமிருந்து வசூலிக்கப்படுகிறது. பண்டங்கள் மற்றும் இது மறைமுக வரி பார்த்தோம்னா பண்டங்கள் மற்றும் பணிகளை நுகர்வோர் மீது விதிக்கப்பட்டு மதிப்பீட்டாளரால் செலுத்தப்படுகிறது. டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஸ் imposed on and collected from assessees, அதாவது இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, இது காமர்ஸில் படிச்சிருப்போம், இந்து கூட்டு குடும்பம் வந்தது. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா imposed on and collected from consumers of goods and services but paid and deposited by the assessee. அப்படின்னா பண்டங்கள் பணிகளை நுகர்வோர் மீது விதிக்கப்பட்டு மதிப்பீட்டாளர்களால் செலுத்தப்படுகிறது. லாஸ்ட் பார்த்தோம்னா பேர்டன், சுமைன்னு எடுத்துட்டோம்னா மற்றவர் மீது மாற்ற முடியாது, இது டைரக்ட் டேக்ஸ். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் மற்றவர் மீது மாற்றக்கூடியது. இது cannot be shifted, இது can be shifted. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. 3, 6, 2, 8 பாயிண்ட் இருக்குது. 8 பாயிண்ட்டையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து இதான் நேர்முக வரிக்கும் மறைமுக வரிக்கும் உள்ள வித்தியாசம் எல்லாத்துலேயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை மார்க் பண்ணி வச்சு படித்தீங்க, கண்டிப்பாக இது வரும். நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன எல்லாம் படிச்சிருப்போம். எடுத்துக்காட்டு படிச்சுக்கணும். நேர்முக வரிக்கு ஒரு எடுத்துக்காட்டு, வருமான வரி. மறைமுக வரிக்கு நிறைய வரிகள் இருக்குது, எதுனான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் என்னன்னா ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இது ஒரு டாபிக் ஃபுல்லாக வரும். அதனால் இது இப்போ பார்க்க நமக்கு டைம் இல்லை. இப்போ இந்த நேர்முக வரி மறைமுக வரி வேறுபாடோடு நான் முடிக்கிறேன். ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அப்பப்போ நடத்தும் போது அந்தந்த கேள்விகளை படிச்சிட்டிங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். எது முக்கியம் எல்லாமே, அதனால் பார்த்து படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.